முதல் படத்துல தொட்டு நடிக்கக்கூடாது அப்படிலாம் சொன்னது வடிவேல் சாருக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்தடுத்த படங்கள் நடிக்கும்போது அவர் அப்படி எப்படி எடுத்துக்கிட்டாரு வடிவேல் சார்? திடீர்னு ஒரு நாள், சார் எதுக்கு சார் நீங்கள் வந்து ஏவிஎம்ல 2 ரூம்லாம் போடணும் மேக்கப் பண்ணுறதுக்கு, ஒரே ரூம் போதும் சார், பட்ஜெட்டை குறைங்கன்னா. என்னடா அப்படி சொல்கிறானே, ரொம்ப நல்லா இருக்காங்க. கட்சியில் பார்த்தா பாய்ஸ் எல்லாம் 2 பேரும் ஒரே ரூமில் மேக்கப் போடுறாங்கன்னா என்ன அர்த்தம் புரியுதா? அவன் சொன்ன ஒரு ரூம் மிச்சம் தான், அவன் ஏதோ மேக்கப் தானே போட போகிறாங்க, நீ வேற சார் கதை சத்தனை திறக்க மாட்டாங்க ரொம்ப நேரம் அப்படின்னு. ஆஹா இந்த படத்துலேருந்து நீ அவன் கூட நடிக்க கூடாது படிச்சு விட்டு. சார் எனக்கு பின்னாடி தான் வடிவேல்லாம் வந்தாப்புல சினிமாவில். அவர் சம்பளம்லாம் 10 லட்சம் 15 லட்சம். நீங்கள் தொடர்ந்து 5-6 படம் போட்டிங்க, தூக்கிடுச்சு அவனை. நான் பாலசன் சார் படத்தில் நடிக்கிறேன், நல்லா வாய்ப்பு கொடுக்குறாரு, ஆனால் சம்பளம் ஏறல. 2-1 தாங்க இருக்கு. அப்படி உங்கள் படத்தில் நடித்தா சம்பளம் எனக்கு நல்லா ஏறும். ஆடியன்ஸ் அவர் ஏ கிளாஸ் தான் பார்ப்பாங்க. அவன் என்ன பண்ணிக்கிட்டே இருந்தால் திடீர்னு ஏதோ விஜயகாந்த் எடுத்து திமுகவில் ஏதோ பிரச்சார மண்டலத்தில் போட்டு போனாங்க. நான் அப்போ சொன்னேன், சரியா வராதுடா. இல்லைண்ணா ஜெயிச்சுட்டா எனக்கு எம்பி கொடுக்குறாங்க, தோத்துட்டா ஊருக்கு அனுப்பிச்சிடுவாங்க, அது தெரியுமா அவனுக்கு? அதே மாதிரி தோத்து போயிடுச்சு அடிச்சு அவங்க ஆஃபீஸில். அவர் எம்பிஆர் ஒரு கனவு இருந்துச்சு, அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க. ஆமாம் பண்ணியிருந்தாங்க. ஓகே, இவன் அதெல்லாம் நினச்சிருந்தாங்க, ஜெயிச்சுட்டா எம்பி தோத்துட்டா ஊருக்கு அனுப்பிச்சிடுவாங்க தெரியுமில, படம் கூட பண்ண முடியாது. நான் இல்லைண்ணா ஒரே கூட்டம், நான் எங்கே போனாலும் நான் அதெல்லாம் சும்மா ஆளை பார்க்கறதுக்கு வருவாங்கடாடே, இதெல்லாம் வந்து மூஞ்ச பார்க்கறதுக்கு நடிகர்னு பார்க்கறதுக்கு வரதெல்லாம் கூட்டம் இல்லை அப்படின்னு. அதே மாதிரி தோற்று போயிடுச்சு கட்சி, ஊர் விட்டு ஓடிவிட்டான். ஒரு 7 மாதம் வரல, நானும் பார்த்தேன். அப்புறம் விவேக் கூப்பிட்டு நீங்கள் நடுங்க என்ன என் பயிர். அவன் நடித்தான், படம்லாம் நல்லா வந்துச்சு. இந்த சரவண பொய்கை நல்லா வந்தது. அப்புறம் இந்த படத்தை நானே ரிலீஸ் பண்ணி தரேன். மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக இயக்குனர் வி. சேகர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். அடுத்தடுத்த படங்களில் வந்து கோவை சரளா 2 பேரும் ஜோடி போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? முதல் படத்தில் தொட்டு நடிக்கக்கூடாது அப்படிலாம் சொன்னது வடிவேல் சாருக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்தடுத்த படங்கள் நடிக்கும்போது அவர் அப்படி எப்படி எடுத்துக்கிட்டாரு வடிவேல் சார்? அதுக்கப்புறம் தான் பிரிக்க முடியாத ஆள் ஆகிட்டாங்க இல்லையா? திடீர்னு ஒரு நாள், சார் எதுக்கு சார் நீங்கள் வந்து ஏவிஎம்ல 2 ரூம்லாம் போடணும் மேக்கப் பண்ணுறதுக்கு, ஒரே ரூம் போதும் சார், பட்ஜெட்டை குறைங்கன்னா. என்னடா அப்படி சொல்கிறானே, ரொம்ப நல்லா இருக்காங்க. கட்சியில் பார்த்தா பாய்ஸ் எல்லாம் 2 பேரும் ஒரே ரூமில் மேக்கப் போடுறாங்கன்னா என்ன அர்த்தம்? புரியுதா? நான் மேனேஜர் சொன்னேன், நான் எதார்த்தமாக சொன்னேன், யோ அவன் சொன்ன ஒரு ரூம் மிச்சம் தான், அவன் ஏதோ மேக்கப் தானே போட போகிறாங்க, நீ வேற சார் கதை சத்தனை திறக்க மாட்டாங்க ரொம்ப நேரம் அப்படின்னு. ஆஹா இந்த படத்துலேருந்து நீ அவன் கூட நடிக்க கூடாது படிச்சு விட்டுறேன். எல்லாம் ஒரு குசும்பு தான். இப்போ அவர் கூட நடித்த எல்லாருமே வந்து வடிவேல் சார் ரொம்ப திமிரு பிடிச்சவர், வளர்த்து விட்டவங்களை வந்து மதிக்க மாட்டார் அப்படின்லாம் ரொம்ப அவர் கூட நடித்தவங்களே தொடர்ச்சியாக பேட்டி கொடுத்துட்ருக்காங்க இல்லையா? அது என்னென்னா, ட்ராமா போன்ற கஷ்டப்பட்டு மேலே வந்திருந்தா கொஞ்சம் அவனுக்கு இந்த பட்டினி ஏற்ற இறங்கன்னு. திடீர்னு அவனுக்கு பிடிச்சி தூக்கிச்சு பாருங்க. தேவர் மகளில் கொஞ்சம் நல்லா பேர் வந்தது. அதுவும் நம்ம படங்கள்லாம் வந்து ஜோடி போட்ட பிறகு அப்படியே தூக்குன்னு தூக்கிடுச்சு. அப்படியே நம்ம படம் தான் ரொம்ப தூக்குச்சு. ஓகே, வரவேட்டனா? ஆமாம், முதல் படத்தில் 10,000 எனக்கு கொடுத்ததே வாங்க மாட்டேன்ட்டான். அப்புறம் 1 லட்சம் 2 லட்சம் 10 லட்சம் ஆச்சு. அப்புறம் 25 லட்சம் 50 10 கோடிக்கு போயிட்டான்ல. அப்போ வரும்போது கண்ணு மண்ணு தெரியாமல் கொஞ்சம் சூழ்நிலை கொஞ்சம் பணம் எல்லாம் வந்துச்சு. 2வது அவன் பக்கத்தில் பழைய ஆளுங்க இல்லை. பழைய மேனேஜருங்க இருந்தாங்கன்னா பழசு நல்லது கடத்தலாம் சொல்லுவாங்க. இப்போ எல்லாம் புது மேனேஜரு. ஆனால் உங்களை பார்த்து இண்டஸ்ட்ரி பயப்படுதுன்னா அப்படிலாம் சொல்லி ஏதாவது கொண்டுவாங்க. அதில் அப்படி அவனுக்கு பழைய ஆளுங்களை நெருங்க விட மாட்டான். 2வது அவன் பண்ண மிகப்பெரிய தப்பு என்னென்னா, இவன் கவுண்டமணி சார் இருக்காருன்னு வச்சுக்கேன், என்கிட்ட வந்து 5 லட்சம் படம் சம்பளம் வாங்கினார்னா வெளியில் போய் 20 லட்சம் வாங்குவார். ஓகே, அதே வேலைக்கு உங்களுக்காக கம்மி பண்ணுவார். எனக்கு கம்மி பண்ணுவார். ஏன்னா நான் வந்து நல்ல முக்கியமான கேரக்டர் கொடுக்குறேன். ஏன் உதாரணத்துக்கு ஒன்றா இருக்க கற்றுக்குன்னு படம், அதில் எனக்கு 5 லட்சம் தான். 30 நாள் கால்ஷீட்டு. அதே 30 நாள் ஏவிஎம்மில் எஜமான் கால்ஷீட்டு கேட்குறாங்க. அங்கே போய் என்ன கேட்கணும், அதே 5 லட்சம் தான் எனக்கு கேட்கணும். 30 லட்சம் கொடுன்னு கேட்குறேன். ஓகே, உடனே ஏவிஎம் சரண் சார் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு என்ன சம்பளம் கொடுத்தாரு. நான் ஏவிஎம்மில் கொஞ்ச நாள் ஒரு காலத்தில் இருந்தேன், அதனால் உண்மையை சொல்லி தொலைச்சிட்டேன். 5 லட்சம் தான் சார் கொடுத்தோம் 30 நாள்னு. என்கிட்ட 30 நாளைக்கு 30 லட்சம் கேட்குறானே. அவனை கூப்பிட்டு அவனை கேட்டிருக்காங்க, அப்பா வி. சேகர் எங்ககிட்ட வேலை செய்தவர், அங்கே 5 லட்சம் வாங்குறேன், என்கிட்ட 30 லட்சம் கேட்குறேன். சார் அங்கே நான் ஹீரோ, இங்கே ரஜினியில் ஹீரோ, அவருக்கு போட்டியில் தூக்குறேன், ரஜினி கேரக்டர் என்கிட்ட கொடுக்க, ரஜினி எனக்கு போட்டி தூக்க சொல்லுங்க, நம்ம 5 லட்சம் வாங்கிக்கிறேன். அப்படியே வாங்கி விட்டாங்க. அந்த மாதிரி யாருக்கிட்ட எவ்வளோ வாங்கணும் என்னென்னு தெரியும். வடிவேல் அப்படி இல்லை, எங்கிட்டையும் அதே கேட்பான், வெளியிலையும் அதே கேட்பான். இவ்வளோ லிஃப்ட் பண்ணார, இவருக்கு என்ன சார் உங்களுக்கு நீங்கள் பார்த்து என்ன பண்ணணுமா, நான் அப்படி பண்ணணும்ல. அது இல்லை, அது புது பணக்கார மாதிரி இருக்காப்புல. அது ஒரு அறியாமை தான். ஆனால் திறமை எனக்கு இருக்குது.
சரி அடிபட்டானா அப்புறம் தெரிஞ்சுக்குவான் இல்லையா. அதை மாற்றிருந்தனா இன்னும் பெரிய ஆளாக இருக்கலாம் அவர். இன்னும் கொஞ்சம் அடுத்த ரவுண்டு பெருசாக இருக்கும். அவர் ரியலைஸ் பண்ணிட்டாரு நினைக்கிறீங்களா? மறுபடியும் ரியலைஸ் உடனே பண்ண மாட்டார். அவர் கேப் விழுந்தா தான் பண்ணுவாங்க இல்லையா. அதுக்கப்புறம் விரலுக்கு ஏற்ற வீக்கம் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விவேக் சார் வராரு இல்லையா உள்ள. ஏற்கனவே வந்து கவுண்டமணி சார், வடிவேல் சார், அதுக்கப்புறம் வந்து விவேக் சாரை நீங்கள் வந்து அந்த படத்தில் உள்ளே கொண்டு வரீங்க. அது நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலும் அந்த படத்தில் நல்ல பேர் கிடைச்சது இல்லையா. அது விவேக் சார் எப்படின்னா பாலச்சந்தர் சார் தான் உருவாக்கி விட்டார். ஆமாம், அவர் தான் நல்லா டெவலப் பண்ணார் அவரை. ஆனாலும் சம்பளம் அவருக்கு ஏறல. வடிவேலுக்கு சீக்கிரம் 5 லட்சம் 10 லட்சம்லாம் போயிடுச்சு. அவர் வடிவேல் வந்து லேட்டாக தான் வந்தான், விவேக் பின்னாடி தான் வந்தான். அதெல்லாம் பார்க்கும்போது விவேக் வந்து என்கிட்ட வந்து சார் எனக்கு பின்னாடி தான் வடிவேல்லாம் வந்தாப்புல சினிமாவில். அவர் சம்பளம்லாம் 10 லட்சம் 15 லட்சம். நீங்கள் தொடர்ந்து 5-6 படம் போட்டிங்க, தூக்கிடுச்சு அவனை. நான் பாலச்சந்தர் சார் படத்தில் நடிக்கிறேன், நல்லா வாய்ப்பு கொடுக்குறாரு, ஆனால் சம்பளம் ஏறல. 2-1 தாங்க இருக்குது அப்படி. உங்கள் படத்தில் நடித்தா சம்பளம் எனக்கு நல்லா ஏறும். ஆடியன்ஸு அவர் ஏ கிளாஸ் தான் பார்ப்பாங்க. அவர் பிசியில் போவோம் அப்படின்னா சரி வான்னு சொல்லி அப்புறம் ஜோடி போட்டு 2 பேரையும் போனேன். அதில் வந்து மறுபடியும் இந்த சரளா ஜோடியை தூக்கி இங்கே போட்டு விட்டேன் வடிவேலுக்கு. சரளாக்கு போட்ட உடனே சரளா தூக்கி இங்கே போட்ட உடனே இவன் தூக்கி ஆகிடுச்சு. யாருக்கு? விவேக்கு தூக்கி அப்புறம் விவேக்கும் சரளாவும் ஏகப்பட்ட ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் வந்து கனகாதான் விவேக் சார் ஜோடி. ஓகே, ஆமாம், அது கூட அவங்க நடிக்கிறதுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணாங்க. ஏன்னா அவங்க ஹீரோயின் இல்லை. ஆமாம், கரகாட்டம் அதெல்லாம் பண்ணவங்க. அவங்க அம்மா வந்து இல்லைங்க காமெடின்னு கூடலாம் நடிக்க வேணாம் அப்படின்ட்டாங்க. மேனேஜர்ஸ் போனதுக்கு அப்படி சொல்லிட்டாங்க. நான் எவ்வளோ பெரிய ஹீரோயின், என் பொண்ணு எவ்வளோ பெரிய ஆள், சும்மா ஒரு போய் காமெடின்னு கூடலாம் நடிக்கணும். அப்புறம் நான் போய் நேராக அவங்கள பார்த்து என்னை பார்த்த உடனே என்னுடைய ஆள் பற்றி விசாரித்த உடனே அவங்க மேலே மரியாதை வந்துச்சு. ஒரு ஜென்டில்மேனாக இருக்கார், நல்ல ஃபேமிலி டைரக்டர், சொந்த கம்பெனி ஓனரே இருக்கார். இல்லைம்மா இதெல்லாம் டீசெண்டான கேரக்டர் தான், பெண்களை உயர்வாக சொல்லி தான் படம் எடுக்கிறேன், அதனால் ஒன்றும் பாதிக்காது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒன்று நடிக்க வச்சாங்க. அவங்க கூடயே நீங்கள் வாங்க, இங்கேயே தங்க ரூம் போடுறோம், அவங்க பொண்ணுங்க பிடிச்சோம்னு போங்க. அப்புறம் அந்த படத்தெல்லாம் பார்த்து படம் ரிசல்ட்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. வீட்டுதல் அந்த படம். உங்கள் படத்தில் ஹீரோக்கள் வந்து சாதாரண ஹீரோக்கள் இருந்தாலுமே ஹீரோயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹீரோயின்ஸ் தான் இருக்கும், டேலண்டாக இருக்கும். குஷ்பு அவர்கள், பானுப்பிரியா அவர்கள், மீனா அவர்கள். அதுக்கு என்ன ரீசன் சார் நீங்கள்? ஏன்னா நமக்கு வந்து பெரும்பாலும் இப்போ ரஜினி, கமலஹாசன் இவங்க காலத்தில் வந்தவங்க தான் ராதிகாலாம் இல்லையா. இவங்க கமலஹாசன் ரஜினிக்கு எவ்வளோ சம்பளம்? 100 கோடி 150 கோடி. ராதிகாவுக்கு கேட்க முடியுமா? எல்லாம் ஒரே டைம்ல வந்தாங்க. புரியுதா? எல்லாம் அம்மா பாட்டி அப்படி போயிட்டாங்க. இவங்க ஹீரோவா தான் இருக்காங்க. ஆமா, அவர் ரஜினிக்கு அம்மாவை நடிச்சு ராதிகா. அப்ப ஆம்பளைக்கு மட்டும் சம்பளம் ஏறிக்கிட்டே போகுது. அவர் போக இளைஞனா ஆகிட்டே இருக்கிறாரு. வயசு ஆகணும் ஆனா கூட அவர் இளைஞனாவே ஆகிறாரு. அவர் மறுபடியும் டூயிட் பாடுறாரு, எல்லாம் பண்றாரு. அம்மா மட்டும் அம்மா கேரக்டர் போட்டு பாட்டி ஆகிக்கிறானுங்க. அப்படியே இப்போ பெண்களுக்கு ஒன்றும் முக்கியத்துவம் இல்லாமல் தான் இருக்குது. அதுதான் ஆணாதிக்கன்றது. ஒரு 2 பேரும் ஒரே கிளாஸ்மேட்டு, அதான் ஒரே நேரத்தில் இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. பொம்பளை மட்டும் பாட்டி ஆகி போச்சு, இவனுக்கு மட்டும் அப்படி இளைஞனா இருக்கிறாங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்? இந்த சினிமாவில் ஒரு கோளாறு. ஆம்பளைக்கு ஒரு மாதிரி, பொம்பளைக்கு ஒரு மாதிரி நினைக்கிறாங்க இல்லையா. அதில் விஜயசாந்தி ஒரு ஆள் தான் ஆம்பளைக்கு என்ன சம்பளமோ அதை விட எனக்கு 1 ரூபா அதிகம்னு சொல்லி அனுப்புவாங்க. ஜெயிச்சது அந்த பொண்ணை ரொம்ப பாராட்டினாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா படம் போடும்போது கொஞ்சம் நல்ல ஆர்டிஸ்ட்டு இப்போ ஃப்ரீயாக இருக்காங்க, மார்க்கெட் கம்மியாக இருக்கிறாங்கன்னா அவங்க கொஞ்சம் நான் கொடுத்ததை வாங்கிக்குவாங்க. அது புஷ்பா ஆகட்டும், ராதிகா ஆகட்டும், அவங்களுக்கு நல்ல கேரக்டர் கொடுத்துப்பேன். நடிக்கிறதுக்கு நல்ல கேரக்டர் கொடுக்கும். கோவை சரளா அவர்களே வந்து நான் வடிவேல் கூட நடிக்க மாட்டேன் முதல் படத்தில் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இப்போ குஷ்பு ஆகட்டும், ராதிகா ஆகட்டும், அவங்களாம் வந்து எப்படி அடுத்த லெவல் ஹீரோன்னு கூட ஓகே சொன்னாங்க நடிக்கிறதுக்கு. அவங்க ஏன் சொன்னாங்கன்னா கதை வந்து லேடிஸ் மேலே இருக்குது கதை, அவங்க வந்து ஜென்ஸ் மேலே இல்லை, லேடிஸ் மேலே தான் கதையை முக்கியத்துவமாக வச்சுருக்கிறாங்க. அதனால தான் அவங்களாம் நடித்தாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், பிறந்த விடா பொந்து விடான்னு ஒரு படம். அது வந்து சிவகுமார் அண்ணன் நடிச்சிருந்தாரு, பானுப்பிரியா நடிச்சு. ஆக்சுவலாக லேடிஸ்க்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்குற கதை அது, பிறந்த விடா பொந்து விடா. அந்த கதைக்கு பாக்யராஜ் சார் தான் கூட நடிக்கிற மாதிரி இருந்தது. பாக்யராஜ் சார் அப்போ கொஞ்சம் கேப் இருந்தது. நான் சரி நம்ம குருநாதராஜ் நடிப்பாருன்னு சொன்னேன். அவர் என்ன சொல்ல, லேடிஸு கொஞ்சம் கூடுதலாக இருக்க, கிளைமேக்ஸ்லாம் அவங்க மேலே முடியுது, கொஞ்சம் அதை மாற்ற முடியுமான்னு கேட்டார். சார் எனக்கு குருநாதர் தான். இல்லை சார், லேடிஸ் கொஞ்சம் அப்படி ஒரு 10% நம்ம படத்தில் கூடுதலாக இருந்தால் தான் என் படத்துக்கு வர ஆடியன்ஸு நிறைய, உங்களுக்கு எல்லா ஆடியன்ஸும் வருவாங்க, எனக்கு ஸ்பெஷல் பெண்கள் ஆடியன்ஸு, அதனால் அது கொஞ்சம் வைக்கணும்ல அப்படின்னு நான் சொன்னேன். அப்படியே கொஞ்சம் மாற்றியா அப்படின்னாரு. மாற்றினா கதை அடிபடுமா சார் அப்படின்னு. இப்போ குருநாதருக்கு எனக்குமே அதில் கொஞ்சம் சின்ன ஒரு சண்டை. இல்லை சார், உங்களுக்கே ரைட் நீங்கள் தெரியும், இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கு, கொஞ்சம் மாற்றினா அடிபடும் இல்லையா. இந்த லேடிஸுக்கு கொஞ்சம் லாஸ்ட்டில் போய் நீங்கள் லேடிஸ் சாரி கேட்குற மாதிரி இருக்கணும், அப்போ பண்ணுங்க தானே சாரி கேட்கணும், அந்த மாதிரி தான் இருக்குது சார் அப்படின்னு. இல்லையா கொஞ்சம் யோசனை பண்ணுன்ட்டார். சரி, அப்புறம் பார்த்தேன் குருநாதர் முக்கியம்தான், ஆனால் படத்தில் கதையும்
தப்பாக வந்துடக்கூடாது, அப்புறம் பார்த்துக்கலாம் அவர் கூட பண்ணுறது அப்படின்ட்டு நான் போய் சிவகுமாரான்கிட்ட பேசினேன். சிவகுமாரான் 10 வருஷம் படம் பண்ணாமல் உட்காந்துருக்காரு, ஓகே, ரிட்டையர்டு ஏஜ். அவர் ஷாக் ஆகுறாரு, யார் கெஸ்ட் ரோல ஏதாவது அப்படின்னு கேட்டார். ஏன்னா ஹீரோ ஹீரோவா பாட்டலாமா எனக்கா உனக்கு பிசினஸ் ஆகுமான்னு கேட்டார். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சார், நீ வாங்க. அவருக்கு தெரியுமா பாக்கியராஜ் சார் வேணாம்னு சொன்னாரு. அப்புறம் சொன்னார் இந்த மாதிரி சார், அவர் கதையில் கொஞ்சம் மாற்றக்கூடாது, கதைக்கு ஏற்ற மாதிரி தான் கொஞ்சம் நடிக்கணும், நம்ம கதை கட்டக்கூடாதுல்ல அப்படின்னாரு. அவருக்கு கேப் இருக்குது, பெரிய கேரக்டர் கிடச்சிருக்குது, நீ சம்பளம் என்ன வேணாலும் கொடுன்னாரு. சரி நான் நானாக பார்த்து கொஞ்சம் சேர்த்து கொடுத்தேன், பரவாயில்ல கம்மியாக தான் கேட்டேன், நீயே பார்த்து ஏதோ படிச்சுட்டு அந்த மாதிரி கொடுன்னாரு. அப்புறம் வந்தார். அப்புறம் எல்லா வேலையும் பண்ணோடனே பாக்கியராஜ் சார் கூப்பிட்டாரு, யாரை போட்டிருக்க? இந்த மாதிரி சிவகுமார். சிவகுமார் மார்க்கெட் கம்மியாச்சு, ரொம்ப 10 வருஷமாக சும்மா இருக்காரு, அது உனக்கு சரி வருமா? இல்லை சார் எனக்கு, ஏன்னா நீங்கள் வந்து அதில் இடிக்குது உங்களுக்கு, அவர் கொஞ்சம் கிளைமேக்ஸில் மாற்றி என்னால் பண்ண முடியும், கொஞ்சம் நெகட்டிவாக கொடுத்து மன்னிப்பு கேட்குற மாதிரி பண்ணிவிடுவேன் நான், ஹீரோயின்ட்டு மன்னிப்பு கேட்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்று. அதனால் நீங்கள் யோசிக்கிறீங்க நான் என்ன பண்ண முடியும் அப்படின் போது, இல்லையா அது உங்களுக்கு படத்துக்கு பிஸ்னஸுக்கு அடிப்படுமையான சார், நான் அதை பார்த்து எதாவது பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொல்லி. அப்புறம் அதுலேயே பானுப்பிரியா வந்து ரிவர்ஸ் ஆகிடுச்சு. சிவகுமார் சார் அவர் என்னங்க, அவர் ஏஜில் பாதி கூட இல்லை, நான் எனக்கு 30 கூட இல்லை, அதுக்கு அவருக்கு 60 மேலே இல்லை. அம்மா படம் கதையில் என்ன வச்சு கதையில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணேன். அவர் அப்பா அம்மாவுக்காக கொஞ்சம் ரொம்ப நாள் கல்யாணம் பண்ணாதுல ஒரு பையன், ஒரு 10 வருஷம் லேட் ஆகிப்போச்சு. ஸ்டோரி பிரகாரம் தான் முதல் மரியாதையில் வைக்கிறாங்க, அதில் வைக்கிறாங்க இல்லையா, ஏஜ் ஆன பிறகு ராதா முதல் மரியாதையில் இல்லையா, முதல் மரியாதையில் சிவாஜி சார் கூட ராதா பழக்கத்தில் என்ன ஏஜ் வித்தியாசம் இருக்கு இல்லையா, கதை அப்படி அந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக பாரு அப்படின்னு. அப்புறம் அது சரிப்படுத்தி அது கொஞ்சம் நான் அடுத்த படம் உனக்கு இருக்குதுமா அப்படின்னு சொல்லி அதை உள்ள கூப்பிட்டு, ஏற்கனவே அது கொண்டாடி சொன்ன கட்டுகளில் என்ன நடிச்சது அது என்கிட்ட சொல்லி போட்டுவோம். அப்புறம் பார்த்தா படம் பார்த்தார், பாக்யராஜ் சாரை பாராட்டு, யோ சிவகுமாரையும் போட்டு படத்தை ஜெயிக்க வச்சிட்டியா, நீ என்ன அப்படின்னாரு. இல்லை சார் நீ உங்ககிட்ட கற்றுக்கணும் தான், கதையை காம்ப்ரமைஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அதில் சிவகுமார் அண்ணன் எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணார். அடுத்தது 2 படம் பண்ணோம் நாங்கள். அடுத்தடுத்து அவருக்கு வாய்ப்பு வராரு. ஆமாம், இல்லை எங்கிட்டயே 2 படம் பண்ணார், ஒன்றா இருக்கு கற்றுக்கணும். விவேக் அவர்கள் உள்ளே வராங்க உங்கள் படத்தில். அப்போது அந்த காலகட்டத்தில் வடிவேல் ஒரு பீக்கில் இருக்காங்க இல்லையா, வடிவேலு விவேக் அப்படிங்கிற ஒரு போட்டி எப்போ சார் வர ஆரம்பிச்சு? வரதான் கவுண்டமணி செந்தில் மாதிரி. ஆமாம், வர ஆரம்பிச்சது. ஏன்னா இவர் வந்து படித்தவர், விவேக் வக்கீல்லாம் படித்தவர், செக்ரட்டரியேட்டில் வேலை செய்தவர். ஆனால் இவன் கிரவுண்ட்லேருந்து வரான், கற்றுக்கிட்டு வேலையெல்லாம் கற்றுக்கிட்டு வரான் இல்லையா. அது நீ நானும் ஒரு எங்கிட்ட தான் அவங்க 2 பேரும் ஜோடியாக நடிச்சது, வெளியில் யாருக்கிட்டையும் அவன் ஜோடியாகவே நடிக்கல. சில படங்கள் நடிச்சிருப்பான், 1-2 படங்கள். ஒன்று அது சரியாக வரல அவங்களுக்கு, பட்ஜெட் பத்மநாபன் நடிச்சு ஒன்று பண்ணாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு சரியாக வரல. அது கூட நம்ம படத்தை பார்த்து தான் அதுக்கப்புறம் பட்ஜெட் பத்மநாபன் போட்டாங்க, அது ஏதோ அந்த நேரம் ஒத்துக்கிட்டான். அப்புறம் அவனுக்கு நினைவிருக்கும் மறைன்னு அதுக்கப்புறம் திருட்டி டைப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சம்பளங்கள்லாம் ஏறி இவனுக்கு 2 பெரிய ஆள் ஆகிட்டானுங்க. அதனால் ஒருத்தன் நடிக்கல. ஒரு நிவேல் சார் என்ன ட்ரீட் பண்ணாலும் விவேக் கொஞ்சம் டாமினேட் பண்ணுவான். ஏன்னா படித்தவன் தஸ் புஸ்ன்னு 2 இங்கிலீஷ் பேசுகிறேன்னா வடிகள் பயந்துருவான். என்னன்னா அடிக்கடி தமிழில் பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு இங்கிலீஷ் பேசுகிறான், ஏன்னா புரியுது அந்த இடத்துல அவரால் பேச முடியாது, அடிச்சு இங்கிலீஷ்லேயே காலி பண்ணும். அதாவது ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன் நான், எம்ஜிஆரை மடக்கிறதுனாக்கா டக்குன்னு ஜெயலலிதா இங்கிலீஷ்லாம் பிஸ்ன்னு பேசுமா, எம்ஜிஆர் ஸ்டன் ஆகிடுவாங்க, எடா வம்பு எதுக்குடா வம்பு அப்படின்னு ஐயா, அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. அவங்க படிச்சுவேன். பட் இருந்தாலும் வடிவேலுக்கு வந்து இயற்கையான ஒரு இது, இயற்கையாகவே அவனுக்கு டேலண்ட். அது விவேக் சாருக்கு எப்படி சார்? விவேக் சார் தனிப்பட்ட முறையில் நல்லவன். ஓகே, விவேக்கு தனிப்பட்ட முறையில் நல்லவன், வடிவேலை விட. ஓகே, நடிப்புன்றது வேற, தனிப்பட்ட முறையில் எம்ஜிஆர் வேற, சிவாஜி வேற. நடிப்புன்னு வந்தால் சிவாஜி பெரியாள் தான். தனிப்பட்ட முறையில் கொடுக்கறது, போகிறது, வளர்க்குறது, அரசியலில் வந்து இந்தியா பூரா ஃபேமஸ் ஆகினா இல்லையா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் அது ஒரு டேலண்ட் தானே அது இல்லையா, அது அரசியல் டேலண்ட்டு தானே. கொடுக்குற மனப்பான்மைன்றது அது பர்சனல் இல்லை. விவேக் அந்த மாதிரி நிறைய பேருக்கு கொடுக்கறது போகிறது எல்லாம் உண்டு. என்னுடைய படம் என் பையன் நடிச்சது சரவண பொய்கை, என் பையன் ஹீரோ நடிச்சது, அதில் தான் விவேக் தான் நடிச்சிருந்தார். அவர் எப்படி சார் இப்போ நீங்கள் முன்னாடி பண்ணனால அமௌண்ட் கம்மியாக வாங்கினாரா? இல்லை, இதில் முதல்ல வடிவேல் தான் நடிக்கிறதா இருந்தது. என் பையன் கூட உட்காந்து ஒரு 5-6 படம் நான் நடிச்சு தரேன் தான் சொன்னான் வடிவேல். ஏன்னா என்ன வச்சா பிஸ்னஸ் ஆகிடுன்னா நீ கொடுக்கறது கொடுன்னு தான் சொன்னான். யதார்த்தமானவன் தான் வடிவேல் கூட. அந்த யதார்த்தம்னா சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு அடிஞ்சு போயிடுவான், அது எதிர்த்து நிற்க மாட்டான். அவன் என்ன பண்ணிக்கிட்டே இருந்தால் திடீர்னு எதை விஜயகாந்த் எடுத்து திமுகவில் இதை பிரச்சார மண்டலத்தில் கூட்டு போனாங்க. நான் அப்போ சொன்னேன் சரியா வராதுடா, இல்லைண்ணா ஜெயிச்சு தான் எனக்கு எம்பி கொடுக்குறாங்க, தோத்துட்டா ஊருக்கு அனுப்பிச்சிடுவாங்க, அது தெரியுமா அவனுக்கு. அதே மாதிரி தோற்று போயிடுச்சு அடிச்சு அவங்க ஆஃபீஸில். அவருக்கு எம்பிஆர் ஒரு கனவு இருந்துச்சு, அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க. ஆமாம் பண்ணியிருந்தாங்க. ஓகே,
இவன் அதெல்லாம் நினச்சிருந்தான் ஜெயிச்சுட்டா எம்பி தோத்துட்டா ஊருக்கு அனுப்பிச்சிடுவாங்க தெரியுமில, படம் கூட பண்ண முடியாது. நான் இல்லைண்ணா ஒரே கூட்டம், நான் எங்கே போனாலும் நான் அதெல்லாம் சும்மா ஆளை பார்க்கறதுக்கு வருவாங்கடாடே, இதெல்லாம் வந்து மூஞ்சி பார்க்கறதுக்கு நடிகர்னு பார்க்கறதுக்கு வரதெல்லாம் கூட்டம் இல்லை அப்படின்னு. அதே மாதிரி தோற்று போயிடுச்சு கட்சி, ஊரை விட்டு ஓடிவிட்டான். ஒரு 7 மாதம் வரல, நானும் பார்த்தேன். அப்புறம் விவேக் கூப்பிட்டு நீங்கள் நடுங்க என்ன என் பயிர், அவன் நடித்தான். படம்லாம் நல்லா வந்துச்சு, இந்த சரவண பொய்கை நல்லா வந்தது. வந்து அப்புறம் இந்த படத்தை நானே ரிலீஸ் பண்ணி தரேன்னா ரிலீஸ் பண்ணி அதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டான். அந்த கொரோனா வந்தது, அந்த கொரோனாவில் ஏதோ பாதிக்கப்பட்டு டக்குன்னு இறந்துட்டான். அதனால் எனக்கு அப்செட் ஆகிடுச்சு, பெரிய அப்செட் எனக்கு. தனிப்பட்ட முறையில் விவேக்ன்றவன் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி உள்ளவன், எனக்கு ஹெல்ப்பாக இருப்பான்னு நினைக்கிறதும் அதான். நீங்களே ஒரு படம் தயாரிச்சிருந்தீங்க, அதில் கூட சரத்குமார் சார் ஹீரோ பண்ணியிருப்பாரு, வடிவேல் சாரும் முக்கியமான ரோலில் பண்ணியிருப்பார் இல்லையா? பீக்கில் இருக்கிற டைம் வடிவேல் சார் அப்போ தான் பீக்கில் இருக்கார் இல்லையா? ஸோ அந்த படத்தில் எப்படி அவர் கரெக்டாக ஒத்துழைச்சாரா? சம்பளம் அதிகமாக தான் வாங்கினான். ஏன்னா காமெடின்னு போட்டேன், இது பிஸ்னஸ் பர்ஸ் தானே அப்படின்னு சம்பளம் வாங்கினோம். ஒரு மேனேஜர் ஒருத்தர் இருந்தார், அவன் இவன்கிட்ட சொல்லி பார்த்தாரு, எல்லாரும் கொடுக்குறாங்களா இவர் கொடுக்கட்டுமேன்ட்டான். ஓகே. ஆனால் மேனேஜர் என்ன பண்ணாருன்னா, உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று கடன் காட்டிக்கிட்டே இப்போ நம்ம வாங்கணும்னா இன்கம் டேக்ஸில் மாட்டிக்கோண்டா, பிரச்சனைடா அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு 10 ரூபா வாங்காமே பண்ணி அவனை மிரட்டி விட்டான். ஓகே. உங்களுக்கு நல்லது பண்ணிட்டார், எனக்கு நல்லது பண்ணிட்டான். அப்படின்னா விட்ரு புரியுதா? ஹெல்ப் பண்ணுன்னா மேனேஜர் எப்படி வேணாலும் பண்ணுவான். அந்த மேனேஜர் சேர்த்து போயிட்டார். இருந்தான்னா இந்நேரம் வடிவேல் என்ன இந்த பாரு நம்மளை வளர்த்து விட்டவங்க வேற மற்றவங்க வேற, புரியுதா? அவன் கேட்கறது என்னன்னா, ஒரு தாய் தப்பம் வந்து ஒரு நாள் ஊருக்கு வாடான்னு கேட்டால் அது கால்ஷீட்டுக்கு பணம் கேட்பியா இல்லையா? அந்த மாதிரி தான் சேகர் சார்லாம் கூப்பிட்டானு போகணும் அப்படின்னு. இந்த மாதிரி மேனேஜர் இல்லை. அந்த பழைய ஆளுங்க இருந்தால் வடிவேல் சொன்னதை கேட்டிருப்பாங்க. சுற்றிலாம் ஜால்ரா கேஸ். படம் பெரிய வெற்றியா சார்? கமர்ஷியலாக நல்லா இருந்துச்சு இந்த படம், உங்களுக்கு அதில் லாபம் வந்தது சார்? இல்லை, அது கொஞ்சம் நாங்கள் கம்மியாக விற்றுட்டேன். அது வந்து செலவு அதிகமாகி போயிடுச்சு. ஜிஎம் குமார் குமார் எல்லாம் போனேன்.